அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஜூன் மாதம் கடைசி 25 நாட்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆங்கில மாதத்தினுடைய 6வது மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 6வது மாதம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக அமையப்பெறுகிறதுங்க. இந்த 6வது மாதமான ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதங்களான குரோதி வருடத்தின் தமிழ் மாதங்களான வைகாசி மாதமும் ஆனி மாதமும் இணைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க விருச்சிக ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஜூன் மாதம் வழங்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் அமையப்பெறும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதம் விருச்சிக ராசிக்கு நற்பலன்களை பெறக்கூடிய மாதமாகவும் மாதத்தின் பிற்பகுதியில் சில விஷயங்களில் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய காலகமாகவும் அமைய பெறப்போகிறது. மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கை சாதகமான நிலையை குறிக்கிறதுங்க. 2024 ராகு கேது பெயர்ச்சியில் எந்தவித மாற்றமும் கிடையாது. மாதத்தின் இறுதி நாளில் சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியை நடைபெறப் போகிறது. ஜூன் மாதம் 2024 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி சாதகமற்ற புதன் பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா எப்போ நடக்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் புதன் 3 முறை தன்னுடைய பயிற்சியாகிறாரு. அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசிலையும், ஜூன் 15ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசிலையும் ஆட்சி பெற்று ஜூன் 30ல் இருந்து கடக ராசிலையும் சஞ்சரிக்க போகிறாரு. அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12 வரைக்கும் ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜூன் 13ஆம் தேதி முதல் மிதுன ராசிக்கு செல்கிறாருங்க. அதே மாதிரி யோகமான குரு பெயர்ச்சி எப்படி நடக்கிறது அப்படின்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுகிறாரு. இதனால பெரிதாக எந்தவித பாதகமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அஷ்டம சூரியனுடைய பெயர்ச்சியானது ஜூன் 15ஆம் தேதி முதல் சூரியன் மிதுன ராசியில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதிர்ஷ்டம் தரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சியானது ஜூன் 1ஆம் தேதி முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் ஏற்ற இறக்கமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை அதிகரிக்கலாம். விபரீத ராஜ யோகம் கூட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உருவாகுங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை ஆதரவாகவே இருப்பாங்க. முயற்சிகளுக்கு நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப்பெறும். தொழிலில், வேலையில் சிறிய தடுமாற்றம் இருக்கலாம். அதே மாதிரி திடீர் பயணம் அலைச்சலை ஏற்படுத்தும். வருமானத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாகவே இருக்குங்க. அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு கலவையான மாதமாகவே இருக்க போகின்றது. மாதத்தின் முதல் பாதியுடன் ஒப்பிடும் பொழுது பிற்பாதி சற்று நிம்மதியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் காண முடியும். உங்கள் நெருங்கிய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள்
நண்பர்கள் மற்றும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்த சுவடே தெரியாமல் மறைந்து விடுங்க. திடீரென்று எங்கிருந்தோ பணம் உங்களுக்கு வரலாம். உங்களுடைய தைரியம் மற்றும் சுறுசுறுப்பான செயல்பாட்டால் பல மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க. வழக்கு, கடன் உள்ளிட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி செவ்வாய் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது, உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெறுவது நல்ல அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைய பெறுங்க. எதிரிகள் காணாமல் போவார்கள். அதே சமயம் விருச்சிக ராசியினரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்களே, ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலவையாக இருக்கும். அதனால் திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் முடிவடையணும் அப்படின்னா உங்களுடைய ஆற்றல், நேரம் மற்றும் பணம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தி கவன சிதறல் இல்லாமல் கடுமையாக நிர்வகிக்க வேண்டியது அவசியமாகிறது. மாத தொடக்கத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா மாத கடைசியில் கடன் வாங்க நேரிடலாம். ஜூன் முதல் வாரத்தில் வேலை சம்பந்தமாக, அது மட்டும் இல்லாமல் வீடு மற்றும் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி வணிக ரீதியாக சிலருக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சவாலானதாகத்தாங்க இருக்கும். உங்களுடைய நற்பெயரை தக்க வைக்க உங்கள் போட்டியாளர்களுடன் நீங்கள் கடுமையாக போட்டியிட வேண்டியதாகவும் இருக்கலாம். நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா அதற்கு முன்பாக உங்களுடைய நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனையை நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவர் ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் உங்களுடைய சொந்த அறிவில் தான் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஓரளவிற்கு வீண் கவலை ஏற்பட்டு நீங்குங்க. செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இடமாற்றம் ஏற்படலாம். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதமும் உண்டாகலாம். அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது அவசியமாகிறது. புதிய நட்பு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவிற்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க. பிள்ளைகளால் அவ்வப்போது டென்ஷன் ஏற்பட்டு நீங்கிடும். அதனால் கவலை கொள்ளவும் தேவை கிடையாது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல சின்ன சின்ன தாமதம் ஏற்படதாங்க செய்யும். இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது நிச்சயங்க. அதே மாதிரி அடுத்தவருக்கு உதவிகள் செய்யறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாகிருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்க நேரிடலாம். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணியதை எப்பாடுபட்டாவது செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி வீண் பகை உண்டாகலாம். அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக செயல்படுவது அவசியமாகிறது. அடுத்தவரினுடைய செயல்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாகவே இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி மெத்தன போக்கு வியாபாரத்திலையும் தொழிலையும் காணப்படத்தாங்க செய்யும். தொழில் தொடர்பான அலைச்சலும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக இருக்கலாம், இல்லை அதிகரித்து காணப்படலாம். அலைச்சலை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க. வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா வியாபார வெற்றிக்கு உதவுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். தொழிலில் சக பணியாளர்களிடம் கவனமாக பழகிறது நல்லது. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகலாம். அதனால் கவனமாக இருப்பது அவசியம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க.
செய்யுங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மை ஏற்படுங்க. எதுலேயுமே மெத்தன போக்கு காணப்படலாம். வீண் அலைச்சலும் ஏற்படலாம். கோபத்தை குறைப்பது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பதட்ட குணத்தை கைவிடுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு நான் சொல்லணும். காரிய தாமதம் உண்டாகத்தான் செய்யும். ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறும். அதனால் சாதாரணமாக பேச போக அது சண்டையாகவும் மாறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வேலை தவறி உணவு உண்ண வேண்டியும் இந்த காலத்தில் இருக்கலாம். பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும். வாடிக்கையாளர்களுக்கு சரக்கு அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்புவது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வராகி அம்மனை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வித தடை தாமதம் காரிய தடை இவை அனைத்துமே நீங்க பெறும். எதிர்ப்புகள் அனைத்துமே விலக பெறும். உங்களுக்கு சுபிக்ஷம் உண்டாகும். ஸ்ரீரங்கநாதரை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட அனைத்து வித துன்பங்களும் நீங்கும். மன அமைதி உண்டாகப் பெறும்.